யாரு? நான் தான் சின்னத்தா, காரிச்சாமி. அரே, அண்ணன் வந்திருக்காண்டா. என்னண்ணே இந்நேரத்துல வந்திருக்க? என்னாச்சு சொல்லுண்ணே. டேய், அங்க என்னடா நடந்துச்சு சொல்றா. நல்லா சம்சாரி நட்டுக்கிட்டு புறம் படிப்பானா? முட்டிட்டு குனியறதே இவருக்கு வழக்கமா போச்சு. மந்தையில் அவங்க அவமானப்படுத்துறேன்னு போய் இவர் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறாரு. இனி ஊருக்குள்ள எந்த பையன் நம்மள மதிப்பான்? அதான் அன்னைக்கே சொன்னேன், அவங்களை கொண்டு போச்சு எள்ளு தண்ணி இறச்சி விட்டலான்னு. ஒருத்தனை கேட்க மாட்டேன்ட்டீங்க. இதுக்குதான் சொன்னேன் நாங்களும் பஞ்சாயத்துக்கு வரோம்னு. கேட்டியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வரவேணாம்ட்ட. சமயம் வரும் சந்தர்ப்பம் வரும் இருந்து எல்லாம் சந்திச்சு போச்சு. இப்ப எங்களை என்ன செய்ய சொல்ற? ஏய், போடுங்கடா எல்லாத்தையும். ஏய், கொணக்கலப்ப என்ன இதெல்லாம்? ஆத்தாளுங்க அப்பனு ரத்தம் சிந்தி வாங்கின மண்ணு. அதே மண்ணில் இன்னைக்கு ரத்தம் சிந்தனுங்கிறக்காக விக்கிறேன்டா. நான் பிறந்த நாள்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி சுத்தி இருக்கிற அத்தனை கிராமத்திலையும் என்ன தோக்கடிக்கிற ஒருத்தனும் இல்ல. இன்னைக்கு என் சொந்த மண்ணுல அந்த கிட்டா என்ன தோக்கடிச்சுட்டான். நான் மறுபடியும் அந்த மண்ணுல தலனமுந்து நடக்கணும்னா அந்த கிட்டா, மாமே மாயாண்டி, அந்த கிழட்டு பைய கீதாரி 3 பேர் தலையும் நாளைக்கு மச்சானா நாச்சியார் பூமியில உருளணும். என் கூட பிறந்தவனை நம்ப முடியாது. வெட்டர் வேலை பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிருவான். நம்ம இனத்துல தப்பி பிறந்துட்டான். அதனாலதான்டா என் சின்னத்தா மக்க உங்களை நம்பி வந்திருக்கேன். என் சொத்தம்ட்டு வித்தாவது என்னை வெளியில உண்டாந்துருங்கடா. ஏண்டி, அங்க அடுப்படிக்கு வந்து கூடமாட உதவி செய்யாம இங்க உங்க அப்பா கூட உட்கார்ந்து கடலை தின்னுட்டு இருக்கேக்கும். சரி போ. அங்க பாருங்க, கிட்ட மழையில நனையுது. ஐயோ, ஓடுமா ஓடி கொடை எடுத்து கொடு. சொன்னா கேட்க மாட்டானே. அடே நனையாதடா. கிட்ட என்ன கொடை வாங்கிக்க. ஐயோ, எனக்கு கொடைலாம் வேண்டாம். நீங்க நனையாதீங்க, போங்க உள்ள. ஏற்கனவே 5-6 கிளாஸ் ஆகி போச்சு. வேண்டாம்னே. ஊத்துறா, ரத்த எரிச்சல நான் மயங்கிற போறேன். ஊத்துறா. யாருப்பா இது? நான் தான்டா காரிச்சாமி. என்னப்பா? டேய், எனக்கு எதிரா பஞ்சாயத்தாடா கூட்டுறீங்க? அன்னைக்கு உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தாங்களே 2 பேரு, இன்னைக்கு உன்னை கண்ட துடமா வெட்டி எரிய போறேன். அந்த பையன் வரான் பாப்போம்டா. முதல்ல நீ, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும்டா.
அப்பு உங்களை நம்ம கிட்டானே கொள்றதுக்கு அந்த காரிச்சாமி குறி வச்சுட்டா. எச்சரிக்கையா இருங்க அப்பு. தம்பி போய் வண்டி பிடிக்க மாமா எப்படியாவது காப்பாத்தி பண்ணுப்பா. வேணாம் அப்பு, வேணாம் வேணாம் அப்பு. வயிறு பழைக்க வந்த உங்க மண்ணிலேயே உத்தர விடுறதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. உடச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒருத்தன் கையில உடச்சு கொடுக்க போறவே தழுகிறேன். பொண்ணு ஒத்தையில விட்டு எம்பிட்டு தாய் உள்ள இருக்கிறப்ப உன்னை தவிக்க விட்டுருவாங்க தாய். ஆயிரம் பார்த்தா அப்பு எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு ஜெயிலுக்கு போறீங்களே என்ன? இன்னும் 2 தலை மிச்சம் இருக்குதடா.
என்னைக்கு பஞ்சாயத்துல தோத்தானோ அன்னைக்கு இருந்தே மனசுல கருவத்தை வச்சிருந்திருக்கேன். விட்டு சங்கிலியில வெட்டி இருக்கேன். அத யாரையும் சத்தம் போட்டு கூப்பிட முடியல. இந்தாங்க அத்தா காப்பி. அடி போடி எங்கிட்ட காப்பியாவது ஒன்னாவது. இன்னைக்கு இருப்பார நாளை காணோம். எப்பவும் சிரிக்க சிரிக்க பேசுவாரு கீதாரி. இன்னைக்கு அள்ளி கொள்ளியில வச்சுட்டு வந்துட்டோம். ஊரே வெறிச்சோடி கிடக்கு. பொட்டுக்கணி சிரிச்ச முகமும் சீதையுமா இருப்பா. இன்னைக்கு மூளையில உட்காந்து முத்தத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா பாவமா இருக்கு. என்ன அந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல புடிச்சு கொடுக்கணும்னு மனசார ஆசைப்பட்டாரு. அது நடக்காம போச்சு. நாம தான் அதுக்கு ஆதரவா இருந்து அந்த நல்ல காரியத்தை நடத்தி வைக்கணும். என்ன வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. வா வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தான் பாரு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புல்லுல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏன் வாயில சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா. என்ன இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன்டி என்கிட்டயே லகல பண்றி. ஏய் யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. அங்கதான் பாப்போம் உள்ள. உன் பாட்டுக்கு வாய்க்கு கரை பக்கம் வந்துருன்னு லெட்டர் எழுதி டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சுட்டேன். நல்ல வேளை நான் பார்த்தேன். எங்க வீட்டுல யாராச்சும் பார்த்திருந்தா? அது என்னமோ தெரியல. இப்பெல்லாம் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. படிக்கணும்னு நினைச்சா மனசே வரமாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? உனக்கும் தோணும்ல? நம்ம 2 வீட்டுக்கும் அம்புட்டு பகை இருக்கு. உங்க அண்ணன் வேற பொல்லாத ஆளு. எங்க கிட்டானுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தாங்கிக்காது. எங்க அப்பா அம்மா அதுக்கு மேல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் பயமா இருக்கு. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம போறேன். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீ தான் பயந்துட்டு இருக்க. எனக்கு என்னமோ இந்த உலகத்துல நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறதா தோணுது. எல்லாரும் இருக்கிறதா சொன்னியே, நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியே. எதுக்கு பயப்படுற? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு. எங்க போற? தேன் எடுக்க போறேன். கொழுவி கொட்டிட போகுது. என்னை கொட்டாது, வெங்காயம் தின்னுருக்கேன்.
இத்தனோண்டு கொடுப்பா கெச்சி ஊறுது. ஐயா அலையாது, கையை நீட்டு. ஐயா தொடச்சிடாத, மருந்து வகையில தலையில கை வச்சிருவா, அப்புறம் நரிச்சு போயிடும். ஊர் பயிலுவங்க கிழவின்னு கேள்வி பண்ணுவாங்க. நான் மானத்தை என்னால தாங்க முடியாது. இது நானே தொடச்சு விடுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். 1 ஏய், 2 சொல்லவே இல்ல, அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்கான். யாரு சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத. சொன்னாங்க, நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமென்னு கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கட்டி அக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம்னு நினைச்சேன். கழுத மோட்டர் ரிப்பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேன்னு தெரியலையா? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ என்ன பண்ண போற? 5 நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவானப்பா நானு. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கலை கேளு. ஆமா அண்ணன் பூந்து வேணா சொல்லுவார்ல. எங்க இது புடி. இந்த பாரு, இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாரம் ஏன் செலவியா? தெய்வமே தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளே எந்திரிக்கிட்டா எந்திரி கிட்டா. இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை. ஆனா சொன்ன வக்க காப்பாத்துறோம். காப்பாத்துறியா? பரவாயில்ல பரவாயில்ல. டேய், நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே சுவிட்ச் போட எட்டாதுல. மேல தப்பி நில்லு போ. அப்புறம் கிட்டா, நான் சொல்றப்ப சுவிட்சை போடணும், நான் சொல்றப்ப சுவிட்சை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன், நீ முதல்ல ஃபிட்டிங் பண்ணு. குடிமா கடி வேற குடிமா கடே. ரெடியா? கிட்டா போட சொல்லு. ஏய் போடுறா. ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிரு போகுது. வருது 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 வருது. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல 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 வல்ல. கிட்டா ஏய் போடுறா. கிட்டா ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா.